வெயிலுக்கு இதமான ராகி கூழ், அதுக்கு தொட்டுக்க சிம்பிளான ஒரு மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ராகி பவுடர் எடுத்துக்கோங்க. அதை தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் தண்ணியாக கரைச்சிக்கணும். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அது கட்டி இல்லாமல் தண்ணியாக வரும். அதுக்கப்புறம் அதை ஒரு ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் லைட்டாக கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வேக வச்சு நான் பாதி தான் வேக வச்சுருக்கேன், முழுசாக வேக வைக்கல. திக்னஸ் வந்தோடனையும் நீங்கள் ஸ்டவ்வை விட்டு இறக்கிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு இதை நம்ம இப்போ ஒரு குக்கரில் வச்சு விசில் இல்லாமல் 15 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வச்சு எடுக்க போகிறோம். 15 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே திறந்து பார்த்தீங்கன்னா ராகி மாவு நல்லா வெந்திருக்கும். ராகி கூழ் இது மாதிரி ஈஸியாக உங்களுக்கு செய்கிறதுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தட். குக்கரில் வச்சு நீங்கள் சமைச்சிங்கன்னா ரொம்ப நேரம் போட்டு நீங்கள் அதை ஸ்டவ்வில் வச்சு கிண்டிகிட்டு இருக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நான் அதில் ஒரு டம்ளர் தண்ணி முழுசாக ஊற்றி இப்போ கரைச்சிக்கிறேன். உங்களுக்கு இப்படி கையில் கரைக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு கூழ் நல்லா கட்டி இல்லாமல் வந்துடும். நான் மிக்சி ஜாரில் போட்டு கரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அதில் தேவையான அளவு தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தயிர் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நான் பொடியாக நறுக்குன ஆனியன் போட்டு சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ஆனியன் போட்டுருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு உப்பு போடுறத நான் வீடியோ எடுக்கல. நெக்ஸ்ட்டு மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். ஸ்லோவாக வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. லைட்டாக ரோஸ்ட் ஆனோனையும் நாம் தான் எடுத்துருவோம். அதே கடாயில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து அதையும் ஸ்லோ ஃபயரில் வச்சு லைட்டாக கடுகு பொரியும் போது அதையும் எடுத்துடலாம். இது கூட நான் அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் தனியா, இது ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும், அதாவது இது என்னோடய ஸ்டைலுக்கு இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். இதை மிக்சி ஜாரில் 6 நுனி போட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ஊறுகாய் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. நான் நார்மல் எண்ணெய் தான் ஊற்றுறேன். கடுகு 1 ஸ்பூனு, அதில் 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு தேவையான அளவு சில்லி பவுடரு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் தூள் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நான் அதில் மாங்காய் போட்டுக்கோங்க. மிளகா கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. திரும்ப நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டேன். மாங்காய் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் அந்த சூட்டில் வதக்கிறதுக்காக. அது கொஞ்சம் வதங்கினோன்னையும் அரைச்சி வச்ச பொடியை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி. இது ரொம்ப சிம்பிளான மாங்காய் ஊறுகாய், ரொம்ப வாசமாக இருக்கும். அதுக்கு தான் அந்த தனியாகவும் சோம்பும் போட்டேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இது நல்லா ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா 1 வாரம் வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கூழ் மாங்காய் ஊறுகாய், அது கூட நான் வச்சிருக்கிறது முருங்கைக்காய் தொக்கு. இதோட வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.